ஓசூரில் இயங்கி வரும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி ஆலையானது 3699 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதன் மூலம் அங்கு 80,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று டாடா குழுமம் தெரிவித்துள்ளது. தினமும் 2 லட்சம் ஐபோன்கள் உற்பத்தி செய்யும் அளவுக்கு விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. முன்னெச்சரிக்கை இருந்தாலே எந்த பாதிப்பையும் தடுத்து விடலாம் என வடகிழக்கு பருவமழை குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சர் வானிலை முன்னெச்சரிக்கை மூலம் பெரிய அளவிலான சேதங்களை தடுக்க முடியும் என்றார். உதயநிதி துணை முதல்வரானது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பது உறுதி என தெரிவித்தார். தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு டென்ஷனான இபிஎஸ், அதிமுகவை விட்டு நீக்கப்பட்ட ஓபிஎஸ் குறித்து கேள்வி கேட்காதீர்கள் என கூறினார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தான் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான மகளிரை கௌரவிக்கும் நிகழ்வு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற அவர் கடந்த 2 ஆண்டுகளில் சிறப்பாக செயலாற்றிய சுய உதவி குழுக்கள் அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். புதிதாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்கள் தங்கள் துறைகளுக்கான அலுவலகத்தில் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதன்படி தலைமை செயலகத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக ஆவடி நாசரும், உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியனும், சுற்றுலாத்துறை அமைச்சராக ராஜேந்திரனும் தங்களது துறைக்கான அறைகளில் பொறுப்பேற்றுக் கொண்டு கோப்புகளில் கையெழுத்திட்டனர். விரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் நிபந்தனைப்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கையெழுத்திட்டார். அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள நிலையில் திங்கட்கிழமையன்று காலை 11 மணியளவில் அமலாக்கத்துறை அலுவலகம் சென்று கையெழுத்திட்டார். அமலாக்கத்துறை வழக்கில் அக்டோபர் 4ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் ஆஜராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தடயவியல் உதவி இயக்குநர் மணிவண்ணனை அக்டோபர் 4ஆம் தேதி ஆஜர்படுத்தும் வகையில் பிடி வாரண்ட் பிறப்பித்த நீதிபதி விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கைகளையும் ஏற்க மறுத்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு நீதிபதியை நியமித்து விரைவாக விசாரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது புகார்தாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் அமைச்சராக பொறுப்பேற்றதால் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை பரிசீலிக்க வேண்டும் என கோரினார். செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என வினவியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக கூடாது என கண்டனம் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்த ஒருவரை முதலமைச்சர் இந்த அளவுக்கு இறங்கி சென்று போற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியுள்ளார். RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என உயர்நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஒரு மாவட்டத்தில் பல இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் என தெரிவிக்கும் நிலையில் திமுக பவள விழா நிகழ்ச்சிக்கு மட்டும் எப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டது என காட்டமாக போலீசாருக்கு கேள்வி எழுப்பினர். 2 மகள்களை மீட்டுத் தர கோரி கோவையைச் சேர்ந்த பெற்றோர் தொடர்ந்த வழக்கில் ஜக்கி வாசுதேவ் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த புகைப்படத்தை பார்த்த நீதிபதிகள் மகளுக்கு திருமணம் செய்துவிட்டு மற்றவர்களுக்கு ஏன் சன்னியாசிகள் நிலை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அத்தோடு ஈஷா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ற விவரங்களை அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 56,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15 ரூபாய் குறைந்து 7,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவிருக்கும் இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விமானப்படையின் 93வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வரும் 6ஆம் தேதி மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சிகளும் 8ஆம் தேதி தாம்பரம் விமானப்படை தளத்தில் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன.
ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இதுகுறித்து 3 மசோதாக்களை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவற்றில் 2 மசோதாக்கள் மக்களவை, சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த வகை செய்யும் அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கானவை என கூறப்படுகிறது. மத்தியில் நடைபெறுவது மோடி ஆட்சி அல்ல, அதானி ஆட்சி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ராகுல், ஹரியானாவிலும் அதானி ஆட்சி தேவையா என மக்களை நோக்கி வினவினார். மேலும் தனித்தனியே போட்டியிடும் சிறிய கட்சிகளை கண்ட்ரோல் செய்யும் ரிமோட் பாஜகவிடம் உள்ளதாக குற்றம் சாட்டினார். மோடியை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை தனது உயிர் பிரியாது என கூறிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவாவில் பிரச்சாரம் செய்த கார்கேவுக்கு மேடையில் வைத்து உடல்நலம் குன்றியதாகவும் அப்போது தேவையின்றி மோடியை தமது பேச்சில் இழுத்துவிட்டதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். லட்டுக்கான நெய்யில் கலப்படம் இருப்பதாக பொதுவெளியில் தெரிவித்தது ஏன் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. லட்டு விவகாரம் தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கலப்பட நெய்தான் பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதா என்பதற்கு தெளிவு இல்லையே என்றும், கடவுள் தொடர்புடைய விவகாரத்தில் அரசியலை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கண்டனம் தெரிவித்தது. கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக திருமலையில் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருப்பதியில் உள்ள தேவஸ்தான கிடங்கு, திருமலையில் உள்ள தேவஸ்தானத்தின் கிடங்கு, திருப்பதி மலையில் உள்ள ஆய்வகம் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கோவிலுக்கு வெளியே பூந்தி தயாரிக்கும் வடபள்ளியிலும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சர்வதேச கச்சா எண்ணெய் விலை சரசரவென குறைந்தாலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் லிட்டருக்கு 15 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 12 ரூபாயும் லாபம் பார்ப்பதாக துறை சார்ந்த மதிப்பீட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிப்பதாக ICRA தெரிவித்துள்ளது. நடிகைக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சித்திக் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 8 ஆண்டுகளாக புகார் அளிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என நடிகைக்கு கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக கேரள அரசு மற்றும் புகார் அளித்த நடிகை பதிலளிக்க உத்தரவிடப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் அமர்வை பார்த்து வழக்கறிஞர் ஒருவர் யா என்று கூறியதால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கோபமடைந்தனர். அப்போது வழக்கறிஞரை கண்டித்த தலைமை நீதிபதி சந்திரசூட், இது உச்சநீதிமன்றம் என்றும் காஃபி கடை அல்ல என்றும் காட்டமாக தெரிவித்தார். தேர்தல் பத்திர விவகாரத்தில் மிரட்டி பணம் பறித்தார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பதிந்துள்ள வழக்கை CIDக்கு மாற்றுவது குறித்து நீதிமன்றத்தின் அனுமதியை பெற பெங்களூரு போலீசார் முடிவு செய்துள்ளனர். கடந்த 27ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நிர்மலா சீதாராமன், பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா உள்ளிட்டோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் உள்நாட்டு பசு இனங்களுக்கு மாநில தாய்ப்பசு என பொருள்படும் ராஜ்யமாதா கோமாதா அந்தஸ்தை மாநில அரசு வழங்கியுள்ளது. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். தொடர்ந்து ஏற்றம் கண்டு வந்த இந்திய பங்குச்சந்தை இன்று கடும் சரிவை சந்தித்தது. வர்த்தக நேர முடிவில் பங்குச்சந்தை குறியீடுகளான சென்செக்ஸ் 1272 புள்ளிகளும், நிப்டி 368 புள்ளிகளும் சரிந்தன. இதனால் முதலீட்டாளர்கள் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பை சந்தித்தனர். மேலும் நீண்ட கால முதலீட்டாளர்கள் இந்த சரிவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டனர். எர்னஸ்ட் அண்ட் யங் நிறுவனத்தில் பணியாற்றிய இளம்பெண் ஊழியர் பணிசுமையால் உயிரிழந்த சுவடு மறைவதற்குள் உத்தரப்பிரதேசத்தில் பஜாஜ் பினான்ஸ் நிறுவன ஊழியர் வேலைப்பளுவார் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பஜாஜ் பினான்ஸ் நிறுவனத்தில் EMI கலெக்ஷன் பிரிவில் பணியாற்றி வந்த 42 வயதான தருண் சக்சேனா என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இணை தயாரிப்பாளர் செண்பகமூர்த்தி மற்றும் லைகா புரொடக்ஷன் தலைவர் தமிழ்குமரன் ஆகியோர் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கடந்த 28ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டார். தன்னை சந்திப்பதற்காக சென்னைக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு திமுகவினருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் தான் அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அங்கே நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்வேன் என தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஐயப்பன் உயிரிழப்பிற்கு சென்னை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடுதான் காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் சுற்றி பாதுகாப்பு வேலிகளை அமைக்க உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கியது அரசியல் வரலாற்றில் கரும்புள்ளியாக அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னையும் தனது குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள ஒரு தலைவன் மற்றொரு தலைவனை உருவாக்கியிருப்பதாக உதயநிதி துணை முதலமைச்சராக்கப்பட்டது குறித்து விமர்சித்தார். வக்பு சட்டத்திருத்த விவகாரத்தில் இஸ்லாமிய அமைப்புகளின் உணர்வுகளும் கருத்துக்களும் மதிக்கப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கருத்து கேட்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் மத்திய அரசின் இந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை பயனுள்ளதாக அமைவதை குழு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விசாரணை சிறைவாசி திராவிடமணியின் மரணத்திற்கு திருச்சி காவல்துறையின் கொலைவெறி தாக்குதலே காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக அரசு இனியும் காலம் கடத்தாமல் திராவிடமணியின் மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்வதோடு நீதி விசாரணைக்கு உத்தரவிடவும் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை அருகே சித்தாலப்பாக்கத்தில் கட்டிய கணவனை தன்னை ஆள் வைத்து கடத்தியதாக பாஜக பிரமுகர் மீது மனைவி புகார் அளித்துள்ளார். பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி தலைவர் சிவக்குமார் தனது இரண்டாவது மனைவி ஜெயாவை பிரிந்து வாழ்ந்ததாக தெரிகிறது. இதனிடையே தான் கொடுத்த பணத்தையும் நகையையும் ஜெயா திருப்பி கேட்டதால் அவரை சிவக்குமார் கடத்தி மிரட்டியதாக கூறப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுப்பது என்பது சாத்தியமற்றது என நெல்லை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார். நெல்லை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் பெரும்பாலானோர் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பது குறித்து கவலை மற்றும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தனர். சிறுமிக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பிய புகாரில் கைது செய்யப்பட்டவனுக்கு ஆதரவாக பேசியதாக அவரின் சித்தி ரவுடி பேபி சூர்யாவிடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். புதுச்சேரியை சேர்ந்த +1 மாணவிக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாச வீடியோக்களை அனுப்பிய புகாரில் சிக்கா சுமியின் மகனான அஷ்ரப் அலி கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். நாகையில் நடுக்கடலில் விசைப்படகு மீனவர்களால் ஃபைபர் படகு மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து செருதூரில் 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தில் இருந்து ஃபைபர் படகில் சென்ற மீனவர்கள் மீது அக்கரைப்பேட்டை விசைப்படகு மீனவர்கள் நடுக்கடலில் வைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. கொடைக்கானலில் பெய்த கனமழையால் பூம்பாறை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் சாலையின் 2 புறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் இணைந்து மரத்தை அகற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவில் பெய்த மழையால் பல ஏக்கரிலான வாழை மற்றும் வெற்றிலை பயிர்கள் சேதமடைந்து பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திருவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து தென்கால் பாசனம் பாயும் மடைகள் சேதமடைந்த நிலையில் அவை சரி செய்யப்படாததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. விழுப்புரம் மாவட்டம் வெள்ளகுளம் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றம் சாட்டி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் மரக்காணம் நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாய்க்கு அருகே உள்ள குடிநீர் குழாய் உடைந்து சேதமானதாகவும் அதன் காரணமாகவே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாகவும் கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தேனிப்பட்டியில் குடிநீர் வரவில்லை என கூறி மக்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் கடந்த 6 மாதங்களாகவே குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறும் மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகள் தோறும் குடிநீர் குழாய்கள் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தண்ணீரே வருவதில்லை என மக்கள் புகார் கூறுகின்றனர். முறையான நீர் ஆதாரம் மற்றும் சரியான திட்டமிடல் இல்லாததாலும் அதிகாரிகளின் மெத்தன போக்காலும் குடிநீர் விநியோகம் தடைபட்டிருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாவதாக புகார் எழுந்துள்ளது. ஆண்கள் பிரிவில் 7 பேரும் பெண்கள் பிரிவில் 7 பேரும் என மொத்தம் 14 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் மொத்தமே 7 பேர்தான் பணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் மலைபோல் குவிந்துள்ள குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பக்தர்கள் கொண்டுவரும் பூக்கள், மாலைகள் உள்ளிட்டவை வாகன நிறுத்துமிடத்தில் கொட்டி குவிக்கப்பட்டுள்ளதால் அவை அழுகி துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் அவற்றை அகற்ற உடனடியாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் ராவத்தநல்லூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் தேங்கி நின்று நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். ராவத்தநல்லூர் மசூதி அருகே நடைபெற்ற சாலை மறியலால் போக்குவரத்து தடைப்பட்டது. மாவட்டம் நரசிபுரம் கிராமத்தில் வீட்டின் முன்பு மரத்தடியில் படுத்துறங்கிய கூலி தொழிலாளியை ஒற்றை யானை விரட்டி சென்று மிதித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரசிபுரம் கிராமத்தில் நுழைந்த ஒற்றை காட்டு யானை சந்திரன் என்பவரை விரட்டி சென்று காலால் மிதித்தும் தந்தத்தால் முதுகில் குத்தியும் கொன்றது. கோவை மாவட்டம் ஓணப்பாளையத்தில் வளர்ப்பு நாயை சிறுத்தை கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷாம் சுந்தர் என்பவர் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கு காவலுக்கு இருந்த நாயை கடித்து இழுத்து சென்றது. இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையினர் விரைந்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. பெங்களூருவிலிருந்து செங்கம் பகுதிக்கு தக்காளி ஏற்றி சென்ற ஈச்சல் லாரி கிருஷ்ணகிரி அருகே கவிழ்ந்ததில் 1 டன் தக்காளி சேதமடைந்தது. சாமல்பட்டி அருகே மணல் பள்ளம் என்கிற இடத்தில் சாலையோர பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஈச்சல் லாரியின் பின் சக்கரங்கள் தனியாக கழன்று அருகில் உள்ள நிலத்தில் விழுந்தன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மது போதையில் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக நகராட்சியில் கழிவுகளை ஏற்றி செல்லும் வாகன ஓட்டுநர் சேகர் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அவர் மது போதையில் வாகனத்தை ஓட்டி சாலையோரம் நின்ற நபர் மற்றும் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உலக இதய தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் சென்னையில் இலவச இதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை இதய சிகிச்சை பிரிவு தலைவரும் மருத்துவருமான கண்ணன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்று இதய பரிசோதனை மேற்கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் பணியாற்றி வந்த சீசர் என்ற மோப்ப நாய் 8 வயதை கடந்ததால் அதற்கு ஓய்வு வழங்கப்பட்டு சிறப்பு மரியாதையுடன் வழியனுப்பி வைக்கப்பட்டது. பழவந்தாங்கலில் உள்ள CASF யூனிட் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் சீசருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட நிலையில் சக பணியாளர்களான மோப்ப நாய்கள் சல்யூட் அடித்து வழியனுப்பி வைத்தன. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதை அடுத்து திருவள்ளூர் நகராட்சி வளாகத்தில் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் MLA VG ராஜேந்திரன் தலைமையில் சென்ற திமுகவினர் அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சியில் எவ்வித வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்வதில்லை என கூறி திமுக நகரமன்ற தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வெளிநடப்பு செய்தனர். நகரமன்ற தலைவி சிவகாமி நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டு திமுகவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாகவும் திமுக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை அகரம் ரவுண்டானா அருகே போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரிடம் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 முதியவர்களை இடித்துவிட்டு நிற்காமல் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் விரட்டி பிடித்ததால் ஆட்டோ ஓட்டுநர் அடாவடியில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி கிராமத்தில் மின்சார வாரியத்தின் அலட்சியத்தால் 5 வயது சிறுமி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். வீட்டிற்கான மின் இணைப்புக்காக நடப்பட்டிருந்த கம்பத்தில் ஷாக் அடிப்பதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததாக கூறப்படுகிறது. இதனிடையே மின்சாரம் பாய்ந்த கம்பத்தை பிடித்து விளையாடிய சிறுமி சம்யுக்தாவை மின்சாரம் தாக்கியது. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள பகுதிகளில் செங்கல் சூளைகளுக்காக சட்டவிரோதமாக மண் எடுக்கப்படுவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அந்த பகுதிகளை நீதிபதி ஆய்வு செய்தார். சட்டவிரோதமாக செங்கல் சூளைகள் இயக்கப்படுவதாகவும் கனிம வளங்கள் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுவதாகவும் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் செங்கல் சூளைகள் மூடப்பட்டுள்ளன.
கோவை அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியை போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அன்னூரில் உள்ள குளோபல் என்ற தனியார் பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றி வந்த சௌந்தர்யா அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியை ஓரின சேர்க்கைக்கு கட்டாயப்படுத்தியதாக தெரிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்பு எடுத்த தனியார் பள்ளி குறித்து தகவல் வெளியான நிலையில் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு மாணாக்கர்களை வெளியேற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். இதையடுத்து JRK பள்ளி மாணாக்கர்கள் முகமலர்ச்சியுடன் வீடு சென்றனர். தருமபுரி மாவட்டம் கலப்பம்பாடி ஊராட்சி பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கடமடை 5வது மைல்கல்லில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. மஞ்சநாயக்கன அள்ளி மற்றும் கலப்பம்பாடி ஊராட்சிகளுக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் மற்றும் அருந்ததியர் மக்கள் நீண்ட காலமாக வீட்டுமனை பட்டா கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஈரோடு பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலையில் பேட்டரி லோடுகளை ஏற்றி வந்த லாரியில் டீசல் வெளியேறி தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. புனேவில் பேட்டரி லோடு ஏற்றிக்கொண்டு கோவையை நோக்கி சென்ற லாரி ஈரோடு பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பிடித்து எரிந்தது. டீசல் வெளியேறி தீப்பற்றியதில் லாரிக்குள் இருந்த பேட்டரிகள் கொழுந்து விட்டு எரிந்தன. ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியில் விசாகா மெட்டல் மார்ட் கடையின் மேற்கூரையை பிரித்து கடையின் கல்லாவில் இருந்த பணத்தை மர்ம நபர் திருடி சென்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. கல்லாவில் இருந்த 30,000 ரூபாய் பணம் திருடு போனதை அறிந்த கடையின் உரிமையாளர் நித்யா CCTV காட்சி ஆதாரங்களுடன் போலீசில் புகார் அளித்தார். காஞ்சிபுரத்தில் 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு அளித்த செம்பரம்பாக்கம் கிராம பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களில் சிலரை மட்டும் போலீசார் அழைத்து சென்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வைத்தனர். கிருஷ்ணகிரியில் புதிய பேருந்து நிலையம் அருகே விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த வணிக வளாகத்திற்கு கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலர்கள் சீல் வைத்தனர். நகராட்சி குத்தகை விதிப்படி அனுமதி பெறாமல் கட்டடத்தை மாற்றியமைத்து வணிக வளாகம் அமைத்தது குறித்து 3 முறை நோட்டீஸ் அனுப்பியும் விளக்கம் அளிக்காததால் சீல் வைக்கப்பட்டது. மாவட்டம் தொட்டப்ப நாயக்கனூர் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்ததை கண்டித்து மக்கள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1998ஆம் ஆண்டு சுமார் 208 இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவைகளை ரத்து செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து தங்களுக்கு மீண்டும் பட்டா கேட்டு மக்கள் போராட்டம் செய்தனர். நாகை மாவட்டம் பனங்குடியில் CPCL நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து நிலம் வழங்கிய விவசாயிகளும் பொதுமக்களும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் DSP மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடித்து வைத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியில் வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பிள்ளை தெருவாசல் பகுதியில் மக்கள் வசிக்கும் பகுதி கீழ்வேலூர் 5 வட்டத்து அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறுவதாகவும் அதனால் தங்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. பள்ளிக்கு செல்ல போதிய பேருந்து வசதி கோரி காஞ்சிபுரம் ஆட்சியரிடம் பெற்றோருடன் வந்து பள்ளி மாணவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். தோண்டாங்குளம், கொசப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் கலைச்செல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்ட சிறந்த நெசவாளர்களுக்கான போட்டியில் பரமக்குடியை சேர்ந்த 2 வெற்றி பெற்றனர். பரமக்குடியை சேர்ந்த பிரேமா தூக்கணாங்குருவி இருப்பது போன்று சேலை வடிவமைத்து முதல் பரிசு பெற்றார். அலமேலு என்பவர் பாம்பன் தூக்கு பாலத்தை வடிவமைத்து 2ஆம் பரிசு வென்றார். இருவரும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாவட்டம் மேச்சேரி காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் ஒருவர் அவமதிக்கப்பட்டதாக கூறி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கு தொடர்பாக விசாரிக்க சென்ற பகத்சிங் என்ற வழக்கறிஞரை காவல் உதவி ஆய்வாளர் சுதாகர் ஒருமையில் பேசி இழிவுபடுத்தி சிறை வைத்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் நாரணம்பாளையத்தில் அப்பகுதி இளைஞர்கள் சொந்த செலவில் ஏரியில் கிரிக்கெட் மைதானம் அமைத்த நிலையில் அங்கு மண் அள்ள விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளதால் இளைஞர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே அங்கு மண் அள்ள வந்த வாகனங்களை முற்றுகையிட்டு விவசாயிகளிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி
மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே சுந்தரராஜபுரம் கிராமத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெண்கள் கழிப்பறை ஓராண்டுக்கு மேலாகியும் திறக்கப்படாமல் உள்ளதால் பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். திறந்த வெளியில் இயற்கை உபாதை கழிக்க செல்வதால் தங்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை என்றும் பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்டம் பள்ளப்பட்டியில் ஏற்கனவே இருந்த வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்த பெண்ணை அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி 3 பேர் டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயன்ற பகீர் வீடியோ வெளியாகியுள்ளது. பழனியம்மாள் என்ற பெண்ணை கொலை செய்ய முயன்றதாக அதே ஊரை சேர்ந்த பால்ராஜ், பெருமாள்சாமி, ஈஸ்வரன் ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் பயிர்களுக்கும் தங்கள் உயிர்களுக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழல் நிலவுவதாக கூறி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அவைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் பனியாண்டப்பள்ளி பகுதியில் ராணுவ வீரரின் வீட்டின் பூட்டை உடைத்து 9 சவரன் நகைகள் திருடப்பட்டுள்ளன. வெங்கடேசன் என்பவர் உத்தரகாண்டில் ராணுவ வீரராக பணியாற்றி வரும் நிலையில் அவர் புதிதாக கட்டியுள்ள வீட்டுக்குள் நுழைந்து மர்ம நபர்கள் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெங்கடேசனின் மாமனார் ரவி போலீசில் புகார் அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கிழக்குவாடி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். 2 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் அவருடைய உறவினர் நாமக்கல்லில் உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட நபர் சிறையில் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இணைந்து ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திராவிட மணி மயங்கி உயிரிழந்ததாக சிறை நிர்வாகத்தினர் கூறிய நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மகாத்மா காந்திக்கு பதிலாக நடிகர் அனுபம் கெர் படத்தை வைத்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டதை குஜராத் போலீசார் கண்டுபிடித்தனர். அகமதாபாத்தில் 2 நபர்கள் கள்ள நோட்டுகளை தந்து 2100 கிராம் தங்கத்தை வாங்கி சென்று ஏமாற்றியதாக வியாபாரி ஒருவர் அளித்த புகாரில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து போரிடுவோம் என ஹெஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவர் உறுதிபட கூறியிருக்கிறார். ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ராலாவை இஸ்ரேல் கொன்ற நிலையில் புதிய தலைவராக நயீம் காசிம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் தொலைக்காட்சியில் பேசிய அவர் நீண்டகால போருக்கு தயாராக இருப்பதாகவும் தங்களை வீழ்த்த முடியாது என்றும் சூளுரைத்தார். இந்திய மாணவர்களுக்கு அதிக அளவில் விசாக்களை வழங்கி அமெரிக்கா சாதனை படைத்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்குவதில் தாராளம் காட்டி வரும் அமெரிக்கா இந்த ஆண்டும் அதிக விசாக்களை வழங்கி இருக்கிறது. அதன்படி நடப்பாண்டில் மட்டும் 1,40,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விசா வழங்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் இதுவரை 204 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை விடாமல் கொட்டி வருகிறது. இந்த பேரிடரில் 33 பேரை காணவில்லை என்றும் நேபாள அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதும் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் 4வது நாள் ஆட்டத்தில் லிட்டன் தாஸ் அடித்த பந்தை லாங் ஆஃப் திசையிலிருந்து ரோஹித் சர்மா ஒற்றை கையில் பிடித்து அசத்திய வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. இதனை பார்த்த விராட் கில் ஆகியோர் ஆச்சரியமடைந்தனர். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக 50, 100, 150 மற்றும் 200 ரன்களை கடந்த அணி என்ற உலக சாதனைகளை இந்தியா படைத்திருக்கிறது. வங்கதேசத்திற்கு எதிராக 2வது டெஸ்ட் போட்டியில் இந்த சாதனையை இந்திய அணி நிகழ்த்தியிருக்கிறது. முதல் 3 ஓவர்களில் 50 ரன்களை அடித்த இந்திய அணி அடுத்த 10.1 ஓவர்களில் 100 ரன்களையும் தொடர்ந்து 18.2 ஓவர்களில் 150 ரன்களையும் இதனைத் தொடர்ந்து 24.2 ஓவர்களில் 200 ரன்களையும் கடந்து அசத்தியது. வங்கதேசத்திற்கு எதிரான கான்பூர் டெஸ்டில் 47 ரன்களை அடித்ததன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிவேகமாக 27,000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற புதிய உலக சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறார். இதற்கு முன்னர் சச்சின் 623 இன்னிங்ஸ்களில் 27,000 ரன்களை அடித்ததே உலக சாதனையாக இருந்தது. தற்போது வெறும் 594 இன்னிங்ஸ்களிலேயே 27,000 ரன்களை அடித்த விராட் சச்சினின் சாதனையை தகர்த்திருக்கிறார்.
வங்கதேச அணிக்கு எதிரான கான்பூர் டெஸ்டில் ஒரு விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி வீரர் ஜடேஜா சாதனை படைத்தார். இங்கிலாந்து வீரர் இயான் போத்தம் 72 போட்டிகளில் 3000 ரன்கள் கடந்து 300 விக்கெட்டுகள் கைப்பற்றினார். ஜடேஜா 73 போட்டிகளில் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபிக்காக இந்திய அணி பாகிஸ்தான் செல்வது குறித்து மத்திய அரசு இறுதி முடிவு எடுக்கும் என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ராஜீவ் சுக்லா சர்வதேச சுற்றுப்பயணங்களுக்கு தாங்கள் எப்போதும் அரசாங்கத்தின் அனுமதியை பெற்று செல்வதே தங்கள் கொள்கை என்றார். 95வது அகில இந்திய எம்சிசி முருகப்பா ஹாக்கி தங்கக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியன் ரயில்வேஸ் அணிக்கு கோப்பையும் 7 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அணியை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. ஜெயம் ரவி உடனான திருமண உறவை முறித்துக் கொள்வதில் தனக்கு விருப்பமில்லை என ஆர்த்தி விளக்கமளித்திருக்கிறார். அமைதியாக இருப்பதை பலவீனம் என கருதக்கூடாது என்றும் தனிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நடிகர் அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வேதாளம் பட நடிகர் ராகுல் தேவ் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ராகுல் தேவ் பாலிவுட் மற்றும் தென்னிந்திய சினிமாவில் வில்லனாக பல படங்களில் நடித்திருக்கிறார். தமிழில் மழை, முனி, அரசாங்கம், ஆதவன், வேதாளம் உள்ளிட்ட படங்களில் நடித்து ரசிகர்களிடம் கவனம் பெற்றிருக்கிறார். அபுதாபியில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் வழங்கும் விழாவில் நடிகர் ஷாருக் கான் மற்றும் விக்கி கவுசல் ஊ சொல்றியா மாமா பாடலுக்கு நடனமாடிய வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. அட்லி இயக்கத்தில் வெளியான ஜவான் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகர் விருது இந்த நிகழ்வில் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கா அம்மன் கோவிலில் நடிகர் கார்த்தி உட்பட மேழகன் படக்குழுவினர் சாமி தரிசனம் செய்தனர். கனகதுர்கா அம்மனை தரிசனம் செய்த கார்த்திக்கிற்கு வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கியதை அடுத்து கோவில் நிர்வாகிகள் பிரசாதம் மற்றும் வஸ்திரம் வழங்கி மரியாதை செய்தனர். வேறொரு சமையல் நிகழ்ச்சியில் சமைக்க தெரியாமல் வெளியேறிய தாம் என்று டைட்டில் வென்றதற்கு காரணம் தம்முடன் இருப்பவர்கள்தான் என குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் டைட்டில் வென்ற தொகுப்பாளினி பிரியங்கா நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். சமையல் அறையில் தமது திறமைகளை மெருகேற்ற உதவிய பயிற்சியாளர்களுக்கு நன்றி எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் உயரிய திரையுலக விருதான தாதா சாஹேப் பால்கே விருதிற்கு பழம்பெரும் ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மிதுன் சக்கரவர்த்தியின் நீண்ட கால திரைப்பயணமானது பல தலைமுறைகளிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் எனவே அவருக்கு விருதை வழங்க சம்பந்தப்பட்ட ஜூரிகள் முடிவு செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெருவுடையார் கோவில் நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் ஆற்றங்கரை பள்ளிவாசல் தர்கா கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அரண்மனை புலிவான் குளத்தில் இருந்து இரட்டை குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் பண்டியில் கொடிப்பட்டத்தை கொண்டுவர இஸ்லாமிய பக்தர்கள் சந்தன குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இஸ்லாமிய பக்தர்கள் நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர் கோஷம் முழங்க தர்காவில் கொடிகளை ஏற்றினர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மன்னர் கால பாரம்பரியப்படி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலில் இருந்து அம்மன் விக்கிரகம் புறப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய இரு மாநில போலீசாரின் மரியாதையுடன் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க முத்துக்குடைகளுடன் புறப்பட்ட ஊர்வலம் பத்மநாபபுரம் அரண்மனையை சென்றடைந்தது. சிட்ரோயின் நிறுவனம் தனது சிட்ரோயின் C3 ஆட்டோமேட்டிக் வெர்ஷனின் விலை விவரங்களை அறிவித்திருக்கிறது. டாப் அண்ட் ஷைன் வேரியன்ட்டில் மட்டுமே கிடைக்கும் சிட்ரோயின் C3 ஆட்டோமேட்டிக் மாடலின் விலை 10 லட்சம் ரூபாய் என தொடங்கி அதிகபட்சமாக 10,27,000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.